ஜெயலலிதாவின் சொத்துகள் ஏலம் விடப்படும் என உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல் அளித்துள்ளது. வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்தாவிடில் சொத்துகள் ஏலம் விடப்படும் என வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விரிவா சொல்லுங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி பாக்கி 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும். அது தொடர்பாக அவரது சட்டப்பூர்வ வாரிசு அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதே வழக்கில் மற்றொரு வாரிசான சகோதரர் தீபா இந்த வழக்கில் எடுக்கப்பட்டார். இந்த வழக்கு கடந்த விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்பில் வருமான வரி பாக்கி முதலில் 36 பின்னர் 200 கோடி ரூபாய் செலுத்த ஜெயலலிதாவின் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல் அளித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்தாவிடில் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என்றும் 13 கோடி ரூபாய் வரி பாக்கி செலுத்த கோரிய வருமான வரித்துறை நோட்டீஸை எதிர்த்த வழக்கில் இந்த தகவலை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது.